ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பூரி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டம்ளர் நம்ம கோதுமை மாவு எடுத்துருக்கோம். இதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாங்க. இதெல்லாம் முதல்ல சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் உப்பு நல்லா எல்லா மாவுலேயும் சேரும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைஞ்சிக்கலாங்க. சப்பாத்தி மாவோட பூரி கொஞ்சம் தண்ணி கம்மியாக போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், மாவு ஃபுல்லாக பிணைஞ்சு எடுத்தாச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். காயாமல் இருக்கிறதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருவோங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் நம்ம பூரி செய்யலாம். இப்போ பாருங்கள், மாவு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம பீஸ் போட்டு வச்சுருக்கோம். இதெல்லாம் மொத்தம் 5 பீஸ் வந்திருக்கு. இது எல்லாத்தையும் உருண்டையாக உருட்டிக்கலாம். உருண்டையாக உருட்டிட்டு நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் உருண்டையாக உருட்டியாச்சு. நம்ம ஒன்று ஒன்றா தேய்ச்சிடலாம். இப்போ சப்பாத்தி மாவுனா மாவு போட்டு தேய்க்கணும். பூரிக்கு மாவு போட்டு தேய்க்கக்கூடாது. லைட்டாக எண்ணெய் கையில் தொட்டுட்டு அப்படியே தேய்ச்சி எடுத்துருங்க எல்லாத்தையும். இப்போ நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம பூரி பொரிக்க ரெடி ஆயிடலாம் வாங்க. ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சுங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம இப்போ ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிடலாம். வாங்க பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பூரியும் போட்டு பொரிச்சிடலாங்க. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்மளோட சேனலை எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை தட்டிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.